ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தோசை வித்து தக்காளி சட்னி. வாங்க செய்கிறதுக்கு தேவையான ஐட்டத்தை பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டும் ஈக்குவல் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு வானலில் எண்ணெய் விட்டதும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பிறகு ஆனியன் போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்குங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக இதையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு வதக்குங்க. லைட்டாக வதக்குனா போதும். கண்ணாடி பதம் வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு செய்யுங்க, இல்லைன்னா தோசை நல்லா வராது. மூடி போட்டோ பண்ணோம்னா தோசை நல்லா வெந்துட்டுருக்கும். சாப்பிடும்போது ஆப்பம் ஃபீல் வரும். நாங்கள் ஒரு சைடு தான் வேக வைப்போம் தோசையை. திருப்பி போட்டோம்னா தோசை அடி பிடிச்சிக்கிட்டு நல்லா வராது. அதனால் ஒரு சைடு வேக வச்சோம்னா எத்தனை தோசை வேணாலும் சட்டுன்னு செஞ்சிடலாம். டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். பாருங்கள், தோசை அடி பிடிக்கவே இல்லை, நல்லா வருது. வதக்கின ஐட்டத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து போட்டு நல்லா பொரிய வைங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி. டுடே நம்ம டிஃபன் என்னன்னு பார்த்தோம்னா தோசை வித்து தக்காளி சட்னி. தேங்க்யூ.